வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாங்கள் கெரகேன் ஓப்பனிங்கில் இருக்க வேரியேஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதே போல் கெரகேன் ஓப்பனிங் வேரியேஷன்ஸில் நீங்கள் ஒயிட்டாக இருந்தால் என்ன கேம் பிளான் பண்ணணும், பிளாக்காக இருந்தால் நீங்கள் என்ன கேம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற கேம் வந்து 2 கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு இடையில் நடந்த ஒரு கேமை பற்றி நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது ஒயிட்டுக்கு சாதகமாக இருக்க போகிற ஒரு கேம் தான். ஒயிட் அந்த நான் ஏற்கனவே சொன்ன பிளான்ஸ் எல்லாம் இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்துக்குங்க. இந்த கேம் வந்து விளாடிமிர் அக்கோபியனுக்கும் அலெக்சாண்டர் ஷிமனோவுக்கும் 2012 நடந்த ஒரு கேம். இது ஆஸ் யூஷுவல் இப்போ நாங்கள் தொடங்க போகிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். E4 C6 D4 D5 இதுதான் கெரகேண்ட் மெயின் லைனாக இருக்க போகுது. ஸோ இதில் ஆரம்பிப்போம். அக்கோபியன் வந்து விளாண்டது வந்து ஒயிட் விளாண்டார், ஷிமனோ வந்து பிளாக் விளாண்டார். ஸோ ஓப்பனிங் படி E4, அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணது C6, கெரகேண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க D4 D5. இதுக்கு அப்புறமா இவர் விளாண்டது வந்து நைட் C3, D takes E4, knight takes E4, இங்கே நைட் D7. இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இந்த வேரியேஷன் வந்து மாடர்ன் வேரியேஷனில் போகுது. இதே பிஷப் F5 வந்திருந்ததுன்னா அது கிளாசிக்கல் வேரியேஷனாக இருந்திருக்கும். நைட் D7 இல்லாமல் பிஷப் F5 வந்திருந்தா அது கிளாசிக்கல் வேரியேஷனாக இருந்திருக்கும். ஓகேயா? அடுத்து வந்து இதுக்கு இவர் ரிப்ளை பண்ணது வந்து நைட் G5. நைட் G5 நைட் G5ஓட அவரோட ரிப்ளை வந்து G நைட்டை F6க்கு புஷ் பண்ணுது. அதுக்கப்புறமா இவரோட பிளான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒயிட்டோட முக்கியமான பிளானில் வந்து குயின் C2 பிஷப் D3 போடுறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி வேறு அதே போல் பிஷப் D3 போட்டு கிங் காஸ்லிங் பண்ணால் அந்த H7 போன வீக் பண்ணுறதுக்காக இப்போ நைட் பிஷப் D3க்கு போட்டதோட அதே மாதிரி பிஷப் வந்து டெவலப்பும் பண்ணியிருக்காரு. அடுத்து இவருக்கு இது ரிப்ளை பண்ணது வந்து E6. அடுத்து 1ல் உள்ள நைட் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல உள்ள நைட் வந்து F3க்கு வந்திருக்கு. அதுக்கு அவரோட ரிப்ளை பிஷப் D6. நெக்ஸ்ட் குயின் E2. அதுக்கு அவரோட ரிப்ளை H6. ஸோ நைட் மறுபடியும் E4. ஓகே, நைட் டேக்ஸ் E4, குயின் டேக்ஸ் E4. இந்த பேட்டரியை வந்து ஒரு மாற்றி செஞ்சுருக்காரு. அதாவது குயின் C2 பிஷப் D3ன்னு இல்லாமல் பிஷப் D3 குயின் வந்து E4க்கு அதே டயகனலில் வச்சுருக்காரு. ஸோ அவரால் இப்போ பிளாக்கால் காஸ்லிங் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக் காஸ்லிங் பண்ணனா இங்கே ஒரு செக்மேட் ஒன்று இருக்குது. ஸோ பிளாக்கோட காஸ்லிங்கை வந்து ஒரு பிளாக் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பிளாக்கோட ரிப்ளை வந்ததுக்கு குயின் C7. அடுத்து ஒயிட் காஸ்லிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நைட் F6. இந்த நைட் F6 மூமெண்ட் வந்து அவ்வளவா துல்லியமான மூவ் கிடையாது பிளாக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. சரியாக சொல்லணும்னு சொன்னால் இவர் நைட் F6 வைக்காமல் இவர் வச்சிருக்க வேண்டியது B6, அதுக்கு குயின் G4, கிங் F8. ஏன்னா வேறு ஒன்றும் வழி கிடையாது. காஸ்லிங் பண்ணாலும் உங்களுக்கு எப்படியுமே கிங் சைட் போன் ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பிஷப் இருக்குது. உங்களோட ஒயிட் சைடில் உள்ள சியில் உள்ள பிஷப் வந்து இந்த போனை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ காஸ்லிங் பண்ணுறத விட கிங் F8 போகலாம். அப்போ கிங் F8 போனதுக்கப்புறம் இவரோட ரிப்ளை B3. B3க்கு அவரோட ரிப்ளை பிஷப் B7. அதுக்கப்புறமா பிஷப் B2. அதுக்கப்புறமா நைட் F6. குயின் H3.
அதுக்கப்புறமா அவர் விளாண்டுருக்கணும் நைட் F6ல் உள்ள நைட் வந்து நைட் D5. இது கொஞ்சம் பிளாக்குக்கு சாதகமான சூழ்நிலை தான். இப்படி விளாண்டுருந்தா இது ஒரு பேலன்ஸ் கேமாக போயிருக்கும். ஸோ நாங்கள் காஸ்லிங்க்கு அப்புறமா பிளாக்கோட மூவாக B7ல் உள்ள போன் B6க்கு வந்திருக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஒரிஜினல் கேம் வந்து போனது வந்து நைட் F6 தான் அவரை வச்சார். இப்படி தான் போணுச்சு. உண்மையான வேரியேஷன் இந்த கேம் படி போனது நைட் F6 தான். இது அவ்வளோ பிளாக்குக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வேரியேஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இதுக்கு முதல்ல B7ல் போன B6க்கு வச்சா அதில் எப்படி போகும், அது எப்படி ஒரு பேலன்ஸ் கேமுக்கு போச்சு அப்படிங்கிறத தான் நான் இதுக்கு முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ஆனால் உண்மையான கேம் வந்து இவர் B7 போன B6க்கு புஷ் பண்ணல, நைட் வந்து F6க்கு தான் வச்சார். ரைட். இதுக்கப்புறமா இதுக்கு ஆன்சராக இருந்தது குயின் H4. குயின் H4 வைக்கிறதுல ஒரு சாதகமான தன்மை இருக்குது. என்னென்னா பிளாக்ட பிஷப் நீங்கள் பார்த்தீங்கன்னா D6ல் இருக்குது. அதே டயகனலில் வந்து குயின் C7 இருக்குது. அந்த 2 டயகனலும் ஒயிட்டோட கிங் சைடில் உள்ள H2 போனை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாக்கோட கிங் சைடுக்கு நீங்கள் ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் இந்த H2 போனை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குயின் வந்து நீங்கள் H4 வச்சது. ஸோ இதுக்கு ஆன்சராக அவர் B6 வச்சார். B6 பிஷப் G5. ஓகே, இது உங்களுக்கு ஏன்னு தோணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த போனால் இந்த பிஷப்பை சும்மா வெட்ட முடியும். ஆனால் அந்த போனால் இந்த பிஷப் வந்து வெட்டுப்பட்டால் பின்னுக்கு இருக்க ரூக் வந்து குயினால் வெட்டப்பட்டு செக் ஆகும். ஸோ இதனால் இதுக்கான சான்சஸ் வந்து பிளாக்குக்கு ரொம்ப குறைவாக இருக்கனால பிஷப் G5 வச்சது ஒரு சிறந்த மூவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அடுத்த மூவில் கூட இந்த பிஷப்பால் இந்த நைட்டை எடுக்கலாம். அப்புறம் இந்த G போனால் அந்த நைட் எடுத்தால் மறுபடியும் நீங்கள் குயினால் எடுத்து இந்த கிங் சைடில் உள்ள போனுக்கு ஒரு டேமேஜை நீங்கள் ஏற்படுத்தலாம். ஸோ அதுக்காக இந்த மூவ் ஒரு முக்கியமான மூவ்மெண்ட்டாக இருக்குது. வந்து இன்னும் காசில் பண்ணாமல் இருக்குது. இதை நாங்கள் சொல்லுவோம் செஸ்ஸில் அன்காசில்டு கிங். அன்காசில் கிங்கை எப்படி அட்டாக் பண்ணுறது, காசில் கிங்கை எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற தியரிஸும் இருக்குது. ஸோ அன்காசில் கிங்கை அட்டாக் பண்ணுறது ஒரு சாதகமாக இருக்கனால தான் இந்த பிஷப் வந்து G5 ஸ்கொயருக்கு இப்போ போனது. இது இல்லாமல் இன்னொரு மூமெண்ட்டும் இருக்குது. பிஷப் G5 நீங்கள் வைக்காமல் ரூக் E1 வைக்கிறது. உண்மையான கேம் இப்படி போகல, நான் சும்மா இன்னொரு வேரியேஷன் சொல்கிறேன். ரூக் E1 வர்றது. அதுக்கு ஆன்சர் பிஷப் B7 நைட் E5. அல்லது இப்பொழுது நீங்கள் நைட் G5யும் ப்ளே பண்ணலாம். இந்த டைமில் நைட் E5 ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறமா பிளாக் வந்து குயின் சைடு காசில் பண்ணியிருக்கும். ஸோ இது பிளாக்குக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. ஏன்னா பிளாக் இப்போ வந்து குயின் சைடு காசில் பண்ணியிருக்கனால அது ஒரு சேஃப் ஜோனில் இருக்குது. இது பிளாக்குக்கு சாதகமாக இருக்கனால தான் நாங்கள் முதல்ல என்ன செஞ்சோம், ரூக்கை வந்து E1 வைக்காமல் பிஷப்பை G5 நாங்கள் வச்சுது. ஸோ உண்மை அந்த கேம் வந்து எப்படி போணுச்சு அதே பொசிஷனில் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். நான் அந்த கேமெல்லாம் முடிஞ்சோடனே இந்த இதில் உள்ள அவ்வளோ மூவ்ஸையுமே நான் உங்களுக்கு தருவேன். அதை வச்சு நீங்கள் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் இது எப்படி எல்லா மூவ்ஸும் போச்சுன்னு சொல்லி. ஸோ உண்மையாக வந்து கேம் வந்து இந்த இடத்துல போனது ரூக் E1 போகலை, பிஷப் வந்து G5க்கு போச்சு. இதுதான் நடந்தது. ஓகே, பிஷப் G5க்கு போனதுக்கப்புறம் பிஷப் E7. அதுக்கப்புறம் இந்த நைட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பிஷப் மறுபடியும் பின்னால் போயிருக்கு. பிஷப் வந்து அதே டயகனில் இருக்கிறதுல பெரிய யூஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்கிறாரு, அவர் பிஷப்பை வந்து F4 ஸ்கொயருக்கு அவர் பின்னுக்கு வைக்கிறாரு. அது இல்லாமல் இன்னொன்று செஞ்சுருக்கலாம். அவர் செய்யணும்னு சொல்லியிருந்தா C4 போனை வச்சுருக்கலாம். C4 போனை முன்னுக்கு வச்சுருந்தா நைட்டுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதாவது நைட் வந்து இவர் பிஷப்பை பின்னுக்கு போடாமல் நைட் E5ல் இருந்திருந்தால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், C4 போனால் அட்டாக் பண்ணியிருக்கலாம். அந்த வேரியேஷன் காட்டுறேன். பிஷப் E7 போகாமல் நைட் வந்து E5 ஸ்கொயருக்கு வந்திருந்தால் என்ன ஆகியிருக்குன்னு, E5 வந்திருந்தால் நாங்கள் C4 புஷ் பண்ணியிருப்போம். C4 புஷ் பண்ணியிருந்தால் நைட் B4க்கு போயிட்டு இந்த பிஷப்புக்கு ஒரு அட்டாக் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ பிஷப் B1க்கு எங்களால் கொண்டு வர முடியும். பிஷப் B1க்கு கொண்டு வந்தால் இப்போ இந்த பிளாக்
நைட் வந்து இந்த B4 ஸ்கேரில் இருக்கறனால ஒரு யூஸுமே கிடையாது பிளாக்குக்கு. ஸோ இந்த மூவ் வைக்கிறது வந்து டோட்டலாகவே பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தா ஒரு வேஸ்டான மூவாக தான் இருக்குது. இதனால தான் பிளாக் பிளேயர் என்ன செஞ்சுருக்காருன்னா பிஷப்பை வந்து E7க்கு போட்டிருக்காரு. அப்போ பிஷப் E7 போடுறதுனா நைட் E5 வைக்கிறத விட பிஷப் E7 போடுறது அவருக்கு பெட்டராக ஆப்ஷனாக இருக்குது. ஸோ பிஷப் E7க்கு வந்ததால் ஒயிட்டுக்கு G5ல பிஷப் வச்சுருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஸோ அதனால் என்ன செய்யுது, பிஷப் F4 வச்சு அதே டயகனல் இருக்க குயினுக்கு ஒரு அட்டாக் ஒன்று கொடுக்குது. இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு A5ல் உள்ள ரூக்கை வந்து D1க்கு வச்சுருக்க முடியும், D1க்கு வச்சுருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் பிளாக் வந்து 2 பிஷப்பையும் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணி நைட் D5 மறுபடியும் வந்திருந்தால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ குயின் கேப்சர் பிஷப். இப்போ எங்களால் குயினால் கேப்சர் பண்ணால் கிங்கால் கேப்சர் பண்ணணுங்க அவசியம் பிளாக்கு கிடையாது, நைட்டால் கேப்சர் பண்ணலாம். ஸோ பிளாக் கிங்குக்கு இப்போயும் காசல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து குயினை நாங்கள் இங்கே வச்சுருக்கிறது எந்த யூஸும் இல்லை, குயின் G3. அதுக்கப்புறமா பிளாக் ஈஸியாக காஸ்லிங் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் C4 போட்டு இந்த நைட்டை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. மறுபடியும் நைட் F6 பொசிஷனுக்கு போயிட்டு பிளாக் கிங் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கும். இப்போ உங்களுக்கு F rook E1 கொண்டு வந்திருக்க முடியும். ஒயிட்டுக்கு நிறையா ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருந்தாலும் பிளாக் வந்து கிங்ஸ் சைட் காஸ்லிங் பண்ணிக்கிட்டு ரொம்ப சேஃப் ஜோனில் இருக்கனால இந்த மூவ்ஸ் வந்து பெருசாக ஒயிட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்காது. அதனால தான் இவர் வந்து ரூக்கில் உள்ள D1 வைக்காமல் பிஷப் F4 வச்சார். குயின் அட்டாக் பண்ணுறதுக்கு அவரோட ஆன்சர் வந்து குயின் D8. இது வந்து குயினுக்கு பெருசாக ஒரு த்ரெட் ஒன்று கிடையாது. ஆனால் நீங்கள் ஒயிட்டில் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா சைடும் எப்படி பிளாக்கை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிளாக்கால் எதையும் டெவலப் பண்ண முடியாமல் ஒயிட்டு எல்லா மூவ்ஸுமே உங்களுக்கு இருக்கிறது நல்லா தெரியும். இதுக்கு நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குயினை C7லே வச்சுக்கிட்டு இப்போ இதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னால் நைட் D5 வச்சுருக்கலாம். ஏன்னா நைட் D5 நீங்கள் எடுத்தீங்கன்னா பிஷப் ஓப்பன் ஆகி இந்த குயினை கேப்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவர் கேப்சர் பண்ணாருன்னு சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியும், பிளாக் குயினை கேப்சர் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் பொசிஷன் தான் வந்திருக்கும். ஸோ இது ஒரு நல்ல மூவ் தான் பிளாக்குக்கு. குயின் D8 போகிறத விட குயின் டு குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற குயினை 2 சைடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா பிளாக் கிங் குயினை விட ஒயிட் குயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது, அது பிளாக்குக்கு பெருசாக சரியில்லை. ஸோ குயின் D8 போகிறத விட நைட் D5 வந்தது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேமை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம சும்மா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பிஷப் டேக்ஸ், குயின் C7, பிஷப் டேக்ஸ், குயின் H4. ஸோ இந்த பொசிஷன்லேயே நாங்கள் கொஞ்சம் இன்னும் மேலதிகமாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒயிட் மூவில் பிஷப் E5 சர்வ் பண்ணுறதுக்காக பிஷப்பை, இல்லாட்டி நீங்கள் இந்த பிஷப்பால் B6 போனை எடுத்திருக்கலாம். எடுத்திருந்தால் ஒரு போன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதை விட அது ஒரு வர்த்தியான ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பிஷப் E5க்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு ஆன்சராக பிஷப் F6. அடுத்து Fல உள்ள ரூக் D1. பிளாக்கால் ஈஸியாக ஒரு பொசிஷன்லேருந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பிளாக்கோட ரிலீஸ் வந்து பிஷப் B7. இப்போ தான் பிஷப் வந்து ரிலீஸ் ஆகுது, லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பிளாக்கோட சைடில் இருந்து. ஏன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து C6 போன C5க்கு நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து முக்கியமான பிளானாக இருக்க போகுது இந்த C6ல் உள்ள போன C5 வைக்கிறதுக்கு. ஸோ அதனால தான்
அதுக்கு முதலாவதாகவே இந்த பிஷப் வந்து B7ல் டெவலப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்காக தான் இவர் வந்து அப்படி வச்சுருக்காரு. இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் இதை அவருக்கு முதலாக நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள்கிட்ட மூவ் C4 வச்சா நைட் E7. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து C5 உங்களோட புஷ்ஷை நீங்கள் கொடுக்குறீங்க. இது ஒயிட்டோட கேம் பிளானில் முக்கியமாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இது பார்த்துருக்கோம் அதை பற்றி. ஸோ C5 புஷ் வந்து ரொம்ப முக்கியமானது ஒயிட்டுக்கு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக்கோட லைட் ஸ்கொயர் பிஷப், அதாவது இந்த பிஷப்பை பிளாக்குக்கு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒயிட்டுக்கு பெரிய அட்வான்டேஜாக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். உண்மையான கேம் இப்படி தான் இருந்துச்சு. பிஷப் F4 வந்ததுக்கப்புறமா இவர் குயினை D8க்கு தான் கொண்டு போனார். நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது எங்களோட அனலைஸ் தான் நாங்கள் பார்த்தோம். நைட்டை E5க்கு கொண்டு வந்திருந்தால் அந்த கேம் எப்படி இருந்திருக்கும், அது வந்து பிளாக்குக்கு சாதகமாக கிட்டத்தட்ட அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஆனால் உண்மையாக வந்து குயின் D8 தான் போணுச்சு. குயின் D8 போனதுக்கு இவரோட ஆன்சராக இருந்தது நைட் E5 வந்து இவங்களோட C6 போன பிளாக்ட C6 போனுக்கு வந்து ஒரு அட்டாக் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு ஆன்சராக வந்தது பிஷப் B7. அதை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். C6 போனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பிஷப் B7 வந்துச்சு. ஆனால் இது விளாண்டது ரொம்ப லேட். பிளாக் வந்து பிஷப் B7ங்கிறது எங்கேயாச்சும் ஒரு பொசிஷனில் முன்னுக்கே வச்சுருக்கக்கூடிய சான்சஸ் அவருக்கு இருந்தோம், அவர் வைக்கலை. ஆனால் அவர் ரொம்ப லேட்டாக தான் பிஷப் B7 ப்ளே பண்ணார். அதனால தான் நாங்கள் நைட்டை E5க்கு கொண்டு வர நிலைமையும் வந்திருக்கு. ஸோ இதை வந்து அவர் முன்னுக்கே வச்சுருக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு வேரியேஷனை நாங்கள் பார்த்தா இவர் நைட் D5 கொண்டாந்துருக்கலாம். D5 கொண்டாந்து இந்த பிஷப்பை அட்டாக் பண்ணியிருக்கலாம். பிஷப் B7 இல்லாமல் இந்த நைட்டை D5 கொண்டு வந்து இந்த பிஷப்பை அட்டாக் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யலை. பிஷப் B7 தான் கொண்டு வந்தார். அப்படியே அவர் கொண்டு வந்திருந்தாலும் குயின் G4 நாங்கள் வச்சு அட்டாக் பண்ணியிருக்க முடியும். ஸோ இங்கே பிஷப் B7 இல்லாமல் வேறு என்ன மூவ்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். பிஷப் B7 இல்லாமல் நைட் D5. நைட் D5 வந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் ஆன்சர் குயின் G4. ஏன்னா உங்களோட குயினை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். குயின் G4. குயின் G4க்கு அப்புறமா நைட் டேக்ஸ் F4. Queen takes F4, black castling, knight capture C6. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், சிம்பிளாக ஒரு போனை வந்து பிளாக் லூஸ் பண்ணியிருக்கோம். செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பனிங்கில் வந்து ஒரு போன் லாஸ் பண்ணுறது பெரிய விஷயமா தெரியாட்டும். என் கேமில் வந்து ஒரு போன்னாலும் அது எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் ஆல்ரெடி என் கேம்ஸ் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து ஒரு போனை லூஸ் பண்ணுறது அவ்வளவு நல்லதில்லை பிளாக்குக்கு. ஸோ இந்த மூவை விளையாடாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செஞ்சார்னா பிஷப் B7 கொண்டு வந்தார். ஏன்னா C6 போனை கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. D5 வந்திருந்தால் அந்த கேம் எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். ஆனால் நைட் D5 வராமல் நைட் D7 போயிருந்தால் அந்த கேம் எப்படி போகணும்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நைட் டு D7, குயின் G3. ஏன்னா நாங்கள் குயினை இப்போ டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். குயின் G3, நைட் டேக்ஸ் E5. இல்லாட்டி இந்த பொசிஷனில் இவங்க காஸ்லிங்கும் பண்ணியிருக்கலாம். இப்போ காஸ்லிங் பண்ணியிருந்தால் டிரெக்டாக அதை கேப்சர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த போனால் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா டிரெக்டாக குயின் டு கிங் செக் இருக்குங்கன்னா. ஸோ இது வந்து பிளாக்குக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆகிரும். ஸோ இதனால் இந்த மூவ் வந்து பிளாக்குக்கு சரி வராது. ஸோ அதனால் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவர் டிரெக்டாக என்ன செஞ்சார்னு சொன்னால் அவரை செய்யலை, நாங்கள் தான் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நைட் டேக்ஸ் E5, D டேக்ஸ் E5. ஏன்னா நாங்கள் D5ல் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ குயின் ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி இது ஒரு அன்காசில் கிங்காக இருக்குது. ஸோ D5 ஓப்பன் பண்ணுறது எங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால தான் நாங்கள் பிஷப்பால் போனை கேப்சர் பண்ணாமல் D போனால் போனை கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங் டு F8 தான், வேறு வழி கிடையாது. ஏன்னா
காஸ்லிங் பண்ண முடியாது. காஸ்லிங் பண்ணாட்டியும் அந்த E5 விட்டு கிங் போகிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் கிங்குக்கு. நாங்கள் அடுத்த மூவ் சொன்னது போலேயே ஏ ரூக்கில் உள்ளது D1க்கு வரப்போகுது. ஒயிட்டு பொசிஷன் வந்து இங்கே ஒரு நல்ல வின்னிங் பொசிஷனாக தான் இருக்குது. இப்படி விளாண்டுருந்தால் நைட் D7 போயிருந்தால் இப்படி ஒரு பொசிஷனுக்கு ஒயிட் கொண்டு போயிருக்க முடியும். அதுவும் ஒயிட்டுக்கு பெட்டராக தான் இருக்கும். உண்மையாக கேம் வந்து போனது பிஷப் B7. இதுதான் உண்மையாக போகணும். இதுக்கு ஒயிட்டோட ரிப்ளை வந்து ஏ ரூக் டு D1. D5ல செமி ஓப்பன் D5ல வந்து ஒயிட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டாடுறதுக்காக தான் ஏல உள்ள ரூக் வந்து D1க்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் பிளாக்கோட நிறைய பொசிஷன்ஸ் வந்து இங்கே பிளாக் ஆகி தான் இருக்குது. இப்போ கிங் சைட் காஸ்லிங் பண்ண முடியாது. குயின் சைட் காஸ்லிங் பண்ணாலும் இங்கே ஒரு டி செமி ஓப்பன் ஃபைல் ஒன்று இருக்குது. E5லையும் சிம்பிளாக நீங்கள் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா E5லையும் ஒயிட்டுக்கு ஒரு போனுமே கிடையாது, பிளாக் போன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நிறையா பாசிபிலிட்டிஸ் வந்து ஒயிட்டுக்கு தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணது வந்து பிஷப் டு D6. இங்கே நைட் இருக்கிறது வந்து E5ங்கிற அவுட் போஸ்ட்டில் நைட் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பிளாக்குக்கு. ஸோ இதனால் பிளாக் வந்து D6க்கு பிஷப்பை கொண்டு வராரு. ஆனால் இதுவும் பெரிய நல்ல மூணு கிடையாது பிளாக்ட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஏன்னா பிளாக்கால் இப்போ எப்படியுமே எஸ்கேப் ஆக முடியாது. பிளாக்கால் காஸ்லிங் பண்ணியும் ஒரு யூஸும் இல்லை. காஸ்லிங் பண்ணால் டிரெக்டாக உங்களுக்கு தெரியும் பிஷப்பால் H6 போன கேப்சர் பண்ண முடியும். அது சிம்பிள் வினிங்காக போயிடும். இது எல்லா பாசிபிலிட்டிஸுமே பிளாக்குக்கு எப்படியுமே சாதகமாகவே போகிறதில்ல. இந்த பொசிஷனில் வந்து பிஷப் வந்து D6க்கு வராமல் காஸ்லிங் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சும்மா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். காஸ்லிங் பண்ணியிருந்தால் டிரெக்டாக அவங்களுக்கு தெரியும் பிஷப் டேக் H6. ஆனால் இங்கே வந்து ஜி போனால் H6ஐ கேப்சர் பண்ண முடியும். கேப்சர் பண்ணியாச்சு. குயின் டேக்ஸ் H6. ஏன்னா அடுத்த மூவ் எப்படியுமே அந்த சைடு ரூக்கை கொண்டு போயிட்டு பிஷப் கொண்டு போயிட்டு நைட் கொண்டு போயிட்டு கிங்கை செக்மேட் பண்ணுற சான்சஸ் ஒயிட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குயின் H6, ரூக் டு E8. ஏன்னா கிங் போகிறதுக்கு ஒரு ஸ்கொயர் வச்சுக்கிறது பிளாக்குக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் ரூக் F5லேருந்து E5க்கு போகிறது கிங்குக்கு ஒரு ஸ்கொயரை இன்னும் ஏற்படுத்தி கொடுக்குது. பிஷப் G6க்கு ஆன்சர் F takes G6. டிரெக்டாக உங்களுக்கு தெரியும் குயின் G6 செக், கிங் H8, knight to F7 செக்மேட். இது இல்லாமல் இன்னொரு பொசிஷனும் நீங்கள் பார்த்துருக்கலாம். F போனால் G6ல உள்ள பிஷப்பை கேப்சர் பண்ணால் எப்படி செக்மேட் ஆகும் பிளாக் கிங் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்த்தோம். இதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது ரூக் F8க்கு மறுபடியும் கொண்டாடுறது. அப்படி கொண்டாந்தால் நாங்கள் டிரெக்டாக ரூக் டு D3. ஏன்னா இந்த கேமுக்குள்ளே நாங்கள் இந்த ரூக்கையும் கொண்டு வந்து செக்மேட் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்படியுமே இந்த செக்மேட்டை வந்து பிளாக்கால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அடுத்த மூவ் எப்படியும் ரூக்கை நீங்கள் கொண்டு வந்து H5ல G5ல வச்சு எப்படியுமே நீங்கள் செக்மேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட. காஸ்லிங் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை பிளாக்குக்கு இருக்குங்கிறத நாங்கள் இப்போ பார்த்தோம். அதனால தான் இவர் என்ன செஞ்சுருக்காரு, பிஷப்பை D6க்கு வச்சு நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்த E5க்கு உண்மையாக போன கேம் படி இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா F5ல உள்ள ரூக்கை E5ல கொண்டு வந்திருக்காரு. இதுவும் மாதிரி தான் வெளியில் கொண்டு வந்து தேர்ட் ரேங்க்குக்கு ரூக்கை கொண்டு வந்து கிங் சைடு எதுவும் தேவைப்பட்டால் அட்டாக்குக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் என்ன செய்கிறாரு, F5ல உள்ள ரூக்கை ஒரு செமி ஓப்பன் E5க்கு கொண்டு வராரு. இதுக்கு பிளாக்கோட ஆன்சராக இருக்குது குயின் E7. குயின் E7 கிங் சைடு காஸ்லிங் பண்ண முடியாததுக்காக அட்லீஸ்ட் குயின் சைடு காஸ்லிங் பண்ணுறதுக்காக இப்படி செஞ்சுருக்கலாம் பிளாக் வந்து. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பிளாக்கால் கிங் சைட் காஸ்லிங் பண்ண இப்போயும் முடியாது. இந்த குயின் E7க்கு வராமல் மறுபடியும் பிளாக் வந்து கிங் சைட் காஸ்லிங் பண்ணியிருந்தால் சேம் அட்டாக் தான். பிஷப்பால் H6 போன கேப்சர் பண்ணி குயின் அந்த சைட் கொண்டு வந்திருக்கலாம், ரூக்கை கொண்டு வந்திருக்கலாம். எங்களோட ஒயிட் சைடு லைட் ஸ்கொயர் பிஷப்பும் இருக்குது, அந்த டயகனலில் தான் இருக்குது, H7 டயகனலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு எப்படியுமே செக்மேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஒயிட்டு கூட. ஸோ இவர் என்ன செஞ்சுருக்காரு, குயின் E7 கொண்டு வந்திருக்காரு.
இதுக்கு ஒயிட்டோட ரிப்ளையாக இருந்தது குயின் டு h3. குயின் டு h3 கொண்டு வந்திருக்காரு. குயின் h3 வந்தது வந்து பிளாக்குக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நைட் g6 போட்டால், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பிளாக் மூவ் பண்ணாதனால எங்களால் மூவ் பண்ண முடியாமல் இருக்குது. நீங்கள் அதில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நைட் g6 வந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும், f போனால் அந்த g6ல் உள்ள நைட்டை சும்மாவே எடுக்க முடியும். அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், e5ல் உள்ள அந்த e6 போனை வந்து எங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து f போன் வந்து அங்கே கிடையாது. ஏன்னா f போன் g5லுக்கு வந்து டபுள் போன் ஆகியிருக்கும். ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு குயினும் e6 ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கனால e5ல் உள்ள ரூக்கால் e6 போனை உங்களால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ குயின் வந்து கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருக்கும் பிளாக். ஸோ இதனால தான் குயின் வந்து h3க்கு வந்தது. ஸோ குயின் h3க்கு வந்ததுக்கப்புறம் பிளாக்கோட ரீப்ளையாக இருந்தது வந்து நைட் டு d5. நைட் d5 வந்ததுக்கு ஒயிட்டோட ரீப்ளையாக இருந்தது வந்து பிஷப் டு g3. ஏன்னா இந்த ஒயிட்டோட டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒயிட்டுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால பிஷப் டு g3. இப்போ பிளாக் என்ன செஞ்சுருக்காரு, கிங் சைட் காஸ்லிங் பண்ணியிருக்காரு. ரைட், இந்த பொசிஷனில் இவர் கிங் சைட் காஸ்லிங் பண்ணாமல் குயின் சைட் காஸ்லிங் பண்ணியிருந்து எஸ்கேப்பாக ட்ரை பண்ணியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறதும் பார்ப்போம். இவர் குயின் சைட் காஸ்லிங் இப்போ பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் திருப்பியும் நாங்கள் அதே தான் செய்ய போகிறோம். நைட் டு g6. நைட் டு g6க்கு ஆன்சர் f takes g6, rook takes e6, queen to d7. ஏன்னா இதில் இதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த டயகனலை க்ளோஸ் பண்ணணும். குயின் டு d7, பிஷப் டேக்ஸ் d6. ஸோ ஆல்மோஸ்ட் எங்களோட எல்லா பீசஸுமே பிளாக்கோட குயின் சைட் தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு செக்மேட் பண்ணுற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கண்ணா. ஸோ நைட் g6 போனதுக்கப்புறமா இவர் வந்து எஃப் போனால் இந்த நைட்டை கேப்சர் பண்ணாமல் குயினை c7 ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. குயினை c7க்கு எடுத்துகிட்டு போனால் திருப்பியும் நைட் டேக்ஸ் h8. எப்படியுமே அவருக்கு லாஸ் தான். ஸோ இந்த குயின் சைட் காஸ்லிங்னால இந்த கிங்குக்கு எந்த யூஸுமே இல்லை, நிறையா ப்ராப்ளம்ஸ்னால இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவர் வந்து கிங் சைட் காஸ்லிங் பண்ணுறார். ஓகே, பிஷப் g3 வந்ததுக்கப்புறமா கிங் சைட் காஸ்லிங் பண்ணுறார். இன்னொரு பாசிபிலிட்டிஸும் இருக்குங்கன்னா, அவருக்கு கிங் சைட் காஸ்லிங் பண்ணாமல் நைட் f6 வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நைட் f6 வந்திருந்தால் திருப்பியும் நைட் g6. நீங்கள் ஒரே டைம் ரூக்குக்கும் குயினுக்கும் ஃபோக் ஒன்று வைக்கிறீங்க. ஸோ அது வச்சதுக்கப்புறமா f takes g6, சேம் ப்ராப்ளம், rook takes e6. ஸோ இதுவும் பிளாக்குக்கு எப்படியும் குயினை லாஸ் பண்ண ஒரு மூவ் தான். ஸோ அதனால் இவர் என்ன செய்கிறாரு, நைட் f6 போகாமல் d5ல் உள்ள நைட் f6 கொண்டு போகாமல் கிங் சைட் காஸ்லிங் பண்ணியிருக்காரு. இதுதான் உண்மையாக நடந்தது. கிங் சைட் காஸ்லிங் பண்ணதுக்கு எங்களோட ரிப்ளையாக இருந்தது ஒயிட்டோட ரிப்ளையாக இருந்தது. உண்மையான ரிப்ளை வந்து c4. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் பிளாக்கோட பொசிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இந்த நைட்டுக்கும் போகிறதுக்கு ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. ஸோ நைட் மறுபடியும் f6க்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நைட் f6க்கு உங்களோட ரிப்ளையான ஒயிட்டோட ரிப்ளையாக இருந்தது வந்து பிஷப் h4. பிஷப் h4 வந்தது வந்து அந்த டயகனலில் இருக்க குயினுக்கும் சேர்த்து அட்டாக்காக தான். ஏன்னா நீங்கள் நைட்டை பொழுது g4க்கு எடுத்துகிட்டு வர முடியாது, எடுத்தால் அங்கே குயின் போகும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பிஷப்பால் f6ல் உள்ள நைட்டை கேப்சர் பண்ணலாம். அது ஒரு வின்னிங் பொசிஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் பிளாக்கோட மூவாக இருந்தது வந்து g5. கிங் சைட் காஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் பொதுவாக அந்த சைடு உள்ள போன்ஸை ஓப்பன் பண்ணுறது அந்த கிங்குக்கு சைடில். பட் இவருக்கு வேறு வழி இல்லாமல் g5க்கு போனை மூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒயிட்டோட ரிப்ளை வந்து பிஷப் டேக்ஸ் g5. ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த போனால் இதை கேப்சர் பண்ணுறது வந்து
குயினுக்கு வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பிளாக்குக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஆனாலும் இங்கே செய்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. பிளாக் உண்மையாக செஞ்சது வந்து H4னால் G5 தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. கேப்சர் பண்ணோன்னே குயின் டு H6. இதுக்கப்புறமா பிளாக் வந்து இந்த கேமை ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒயிட் இந்த கேமை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஏன் இவர் ரிசைன் பண்ணாருன்னு நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏன் இதில் வந்து வர செக்மேட்டை வந்து என்ன பண்ணியும் பிளாக்கால் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு பிளாக்குக்கு தெரிஞ்சனால தான் அவர் ரிசைன் பண்ணார். குயின் H6 வச்சதுக்கு அப்புறமா இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தா எஃப்ல இருக்க ரூக்கை வந்து நான் D8 கொண்டு போகிறேன். ஓகே, நைட் G4 டேக்ஸ் G4, வேறு வழி கிடையாது. குயின் H7 செக், குயின் F8, வேறு ஒரு ரீசனுமே இங்கே இல்லை, டிரெக்டாக செக்மேட் ரீசன் மட்டும்தான். நெக்ஸ்ட் குயின் டு H8 செக்மேட். உங்களுக்கு நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பொசிஷனில் பார்த்தோம், நைட் D7 இருக்கையிலே. அப்போ நைட் டு இந்த நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் மிச்ச நேரம் கிங்கால் கொஞ்சம் சர்வைவ் பண்ணியிருக்க முடியும் இந்த கேமில். ஆனால் அவர் அப்படி செய்யலை, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதோட இந்த டார்க் ஸ்கேரில் ஒயிட் ஒரு பிஷப் வச்சுருந்தது வந்து ஒயிட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஏன்னா அதனால தான் கிங் எப்போ காஸ்லிங் பண்ணாலும், கிங் சைட் காஸ்லிங் பண்ணாலும் அந்த H6 போனுக்கு அது ஒரு த்ரெட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டார்க் ஸ்கேர் பிஷப் வந்து ஒயிட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. இந்த கேமில் உள்ள மூவ்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த கேமில் உள்ள எல்லா மூவ்ஸ். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உள்ள மூவ்ஸை வந்து நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை பார்த்தோ நீங்களாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு போர்டு எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இந்த கேரக்டர் ஸ்டைலில் ஒயிட்டாக இருந்தால் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு ஓனாக வரும். அடுத்த கேமும் ஒயிட்டோட அட்வான்டேஜ் இருக்க மாதிரி ஒரு கேமை நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நன்றி நண்பர்களே.